அப்படி விளையாட்டு மேலால தண்ணி வரும் வேற அனைவருக்கும் வணக்கம். நான் ரதே, நான் மிது, நான் சனு, நான் விது. பார்த்தாலே விளங்கும் 3 பேரும் வாயில கதைவரலாவுக்கு செய்வ கிடைக்கானு என்ன பேச்சு அதிகமா. காலையில வந்து நாங்க 9 மணிக்கு உங்களை காணல. நாம வீடு குடி இருந்தோமா, அங்க வைத்தேன். எங்க எங்கட மாமியா கிட்ட. நீங்க எல்லாரும் எங்கடா நீ கூப்பிடுற? நீங்க எப்படி தனியா போனீங்க? திடீரெண்டு வைத்தோம். நீங்க திடீரெண்டு போன சரிதால பாதிக்கப்பட்ட 4 பிள்ளையா இருக்குது. 4 ஜீவன் பட்டினியா கிடைக்கும். இன்னும் சாப்பிடல. அந்த பசி மயக்கம்னா எங்களுக்கு இந்த கதையும் ஒன்றும் நம்பர் இல்லப்பா. அங்க சாப்பாடுக்கு போச்சு என்ன நான் தான் அடுத்து வரேன். எத்தனை மணிக்கு வந்த நீங்க? இப்போ ஒரு 2:30 நீங்க நான் ஒரு வீடியோ எடுத்தா வந்து நாங்க இப்போ உங்களுக்கு சந்திக்கணும். சாப்பிடல நாங்களும். இப்போ என்னன்னு சொன்னா அதிகமாக கண்ணால காய்ச்சிண்டாவு பயிர் ஓட்டிக்கண்டா எங்கண்டு நாங்களும் பார்க்கணும். சர்ப்ரைஸா காட்ட போனாங்க. மற்றது அவங்களோட தோட்டத்துக்கு கொஞ்சம் தண்ணி அடிக்கணும். கொஞ்ச நாள மழையும் இல்லை. மற்றது புல்லும் கொஞ்சம் மலர்ந்துருக்கா. ஏன்னா அதிகமா புல் வளர்ந்துருக்கா. நானும் செருக்கிறோமா இருந்தோடு கொஞ்சம் மலர்ந்து. சரி, என்ன பயிர் நாட்டிக்கு? நாங்க சிவத்த கவுப்பி நாட்டிக்க. பயிர் தான் இல்லையா? அது மற்ற நாட்டிக்கு மற்ற என்னென்ன போட்டிக்கு? நாங்க ஜார் கவுப்பி நாட்டிக்கோம், சிவத்த கவுப்பி நாட்டிக்கோம். தக்காளி பருப்பு எடுத்து நான் பாதிக்க மாட்டேங்க கொஞ்சம் முளைச்சிட்டு. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தெரியா, வீடியோலாம் காட்டல. நாங்க இவங்க நாட்டுனது அது நான் காலையில கிடக்க கூட நாட்டுனது. அதாவது கோளுக்குள்ள இருந்து நாட்டிக்கல் கோளுக்குள்ள கவுப்பி சிவத்த கவுப்பி. என்னடா கோளுக்குள்ள? எந்த கோளுக்குடா? எந்த கோளுக்கு? அதாவது நீங்க பயிரை வந்து வயல்ல செஞ்சு பேல், வளவுக்கு செஞ்சு பேல், வீட்டு தோட்டமா செஞ்சு பேல். ஆனா வீட்டுக்குள்ளே ஒரு தோட்டம் செய்யறாங்க. வீட்டு தோட்டம் அதான் வீட்டு தோட்டம். அதான் வீட்டு தோட்டம். அதிகமா கோளுக்குள்ள நாட்டிய கோளுக்குள்ள சிவத்த கவுப்பி நாட்டிக்கும். மற்ற இங்க வெட்டுறமுக்குள்ள மற்ற பிள்ளை கவுப்பி. அங்கே சாமியாரைக்குள்ளே மற்றது அதுவும் பிள்ளை கவுப்பி. அதுவும் இல்லை. தக்காளி பருப்பும் நாட்டிக்கும். தக்காளி பருப்பு தான் கிச்சனுக்கு நாட்டிக்காங்க. அதாவது இல்ல இப்பானே கண்டு பதிய நாட்டிக்கா ரூமுக்கு எல்லாத்தையும். அதாவது ஒரு வீட்டு தோட்டத்தை அந்த வீட்டுக்குள்ளே நாட்டிக்காங்க. அதுதான் இங்க இன்பட்டணும். அதிகமான ஸ்பெஷல். அப்படியே இன்றைக்கு நாங்களும் அதிகமாக அந்த கிடைக்கிற புல்லுல செடி கொடுத்து வளவுக்கு தண்ணியை கொஞ்சம் அடிச்சுருக்கேன். பாவம் தானே, தண்ணியை செய்ய விடக்கூடாது. அதோட உங்களுக்கும் பயிரை காட்டுறோம். அப்படி நீங்க வரவ நான் புல்லு சாடணும் கொஞ்சம் விளையாட்டு சாடி கொண்டா என்னடா சத்தம் கட்டு ஓட்டாயிட ஓடி அந்த வெயிலா இருக்கு. தண்ணியை செஞ்சு விட்டு அப்ப எப்ப அறுவடை செய்யலாம்? அதிகமா இப்போ காய்ச்சிக்கிறோட வீடியோக்குள்ள போகும்பாங்க. அதுக்கு முதலாவது எங்களை காணொலியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க. ஓகே, இப்போ வந்து நாங்க ரதியமாட பகிர்ந்து பார்க்க போறோம். ரதியமாடே பூக்கொண்டு நாட்டிக்கா என்ன தோட்டம் கொண்டு சொல்லி போட்டு இங்கே கூட்டிட்டு போறாங்க. யோசிச்சீங்க தோட்டம் கொண்டு என்ன ரதியமா இருக்கு? கோப்பியா ரதியமா? அது ரதியம்மா ஒரு அடியில 6 இங்க வருது. 2 4 6 7 7டா. 7 இந்த நம்மட கோழி புள்ளி எனக்கு ஒத்துரு. அதுக்கு அப்படி நாட்டு அதே நான் ஒரே லேட படிக்கலாம். விளக்கம் வேணும்னு சொன்னாலும் கோழி எடுத்தாலும் அடுத்து நான் விளக்கு நாட்டிக்காங்க. மண் சாடிக்கதானே இது இடத்த நாட்டின தானே. அப்படின்னு சொன்னாவே ஏக நாட்டின அந்த விதைப்பெருப்பு எடுத்து தான் திருப்பி நாட்டிக்காங்க. எப்படி இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி கூட பயிர் செஞ்சு இடத்துல காட்டுமாங்க. இங்க வாங்க ரதியமா. இதான் வந்து ஹோல் டிவானுடைய காட்டும். ஹோல் கோளுக்குள்ள ஃபுல்லா வெள்ளை கவுப்பி. இங்க வாங்க. வெள்ளை கவுப்பி சிவப்பு கவுப்பி. டேய் பாத்திமாவுக்கு கல்யாணம் வேண்டாம். இந்தாரி கிஜி
எல்லா இடத்தையும் கிச்சனுக்குள்ள சோறு வேறு ஆയിരിக்கும். நாங்க கரைக்கு மரக்கறி ஆக்கி விட்டோம். இது என்ன வச்சுக்கீங்க? இது நாங்க ஊறப்பட்டு குடிக்கலாம் முடக்கத்தான் கொஞ்சம் காய்ச்சிக்கிறேன்னு கரைப்பட்ட நிலம் தான். வேற அதிகமா ஊற குடிக்கிறேன். இந்த கால் எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நல்ல நல்ல தானே. உண்மையாங்க எங்கடையால முதல் இருந்தது இப்ப காண கிடைக்கல. கொஞ்சம் கிடைக்கிற நிக்குமா அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சாமி இருக்கும். இதுக்கு நாட்டுல அதுக்கு நாட்டில் அது கிச்சனுக்கு நடப்படாண்டா இதுக்குள்ள புல்லுக்குள்ள நாங்க தக்காளி கண்டு நாடி போட்டோம். எங்க சரிங்க எது தக்காளி இதான தக்காளி இங்க அதேடா எப்படி ஒரு என்னது இந்த வைக்கிறா தக்காளி அதிகமா இது ஃபுல்லா கையால விழுங்கணும் இல்லாட்டி அது இல்ல இல்ல அதாவது இங்க பதியம் வச்சு தாண்டா அடுத்தடுத்த ரூமுக்கு பிரிச்சு நாட்டப்படும் அப்படித்தான் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து பட்ஜெட் பண்ண அப்புறம் என்ன இது வெட்டணும் இது என்னண்டாமா லட்சணா கிட்ட போனோடத்த இந்த பருப்பு வாங்கிட்டு வந்தனா லட்சம் தம்பிட்டு நாட்டிக்க எப்படி பாத்தீங்களா இது என்ன வயசு யார் பாய்து இது யார் பாய்து அதாவது பெட்ரூமுக்குள்ள வாங்க வாங்க அடுத்த ரூம் காட்டுறோம் என்னடா ஒரு ரூமா காட்டு நினைப்பீங்க பாருங்க வந்து அதாவது நீங்களும் உங்களோட வீட்டு சும்மா இருக்க டைம் இல்லை ஓ இதை நாட்டு அதுவும் இந்த வெள்ளை வெள்ளை இன்னும் கலவண்டாப்பா மற்றது இந்த சாமான கட்டாயம் சொல்லி அவன் நினைக்கிறது இதான் குமுட்டி எங்க இது குமுட்டி சுண்ணா செட்டை படிச்சிக்கும் கசப்பு தன்மை எப்படி ஒன்று மட்டும் வைக்கல இது உண்மையிலே ஒரு வீட்டுல அந்த சோம்பரி அறிகிறாங்களுக்கு நல்ல உதாரணம் உண்டு அதிகமாமையான உதாரணம் என்னடா ஆமாம் உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இந்த பெரிய காணியில அமைச்சுப்பாங்க அவ்வளவுக்கு தெரியுமா அந்த காணியில வெறும் காடும் புல்லும் தான் கிடக்கும் ஆனா பாருங்க அந்த காணியில ஆளது வீட்டுக்குள்ள நிறைய பேர் ஜோக் மேய்க்கு என்னடா உங்களுக்கு சொல்லும் போது ஜோக் மேய்க்கு என்னடா நல்ல உதாரணம் பாருங்க வீட்டுக்குள்ள சும்மா இருக்கிற இடத்தையும் அவங்களோட வெளியில வாழ மரம் இருக்கிறபடியா இந்த இடத்துல நாடிக்காங்கண்ணே ஒவ்வொரு வருஷம் நாட்டுறேன் அதிகமா ஒவ்வொரு வருஷம் நாட்டுறீங்க ஒரு வருஷம் நாட்டுறீங்கப்பா நாங்க உங்களுக்கு புல்லு சாட்டி தரோமா எப்படி சாடுறேன்னு சொல்லி தந்த சாப்பிடுவேன் நான் கொஞ்சம் வெளியே நாட்டிலீங்க வளர்ந்த மாதிரி புல்லுக்குள்ள வெட்டி வெட்டி போட்டு நாட்டு சரி சரி நாட்டிக்காவில தண்ணி தனியா கிடந்து நீங்க சாப்பிட போறேன் இப்போ அவள் நாட்டின வெறிச்சு இல்ல சாப்பிட போறே நம்ம நாடு நம்ம ஒரு நாளைக்கு அவிச்சு சாப்பிடலாம் தானே அதுதான் சரியான கடின ஆகிறதேவா வாங்க அப்ப என்ன இதுக்கு தண்ணியெல்லாம் ஆடிக்கணுமே நான் நாட்டி 5 வருஷம் பருப்படுத்தினேன் எப்ப இது நாட்டி என்ன இங்க பஸ் ரூம் கொண்டு நாட்டுல இதுக்கு ஒண்ணு நாட்டுலடாப்பா இந்த கீரை ஒரு அடி நிக்குது அதை நான் பூ கூட்டிட்டேன் எங்கிறதையுமா ஓகே 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 ஃபர்ஸ்ட் ரூம் விட மாட்டேன் நாங்கள் என்ன அதிகமா ஒரு ஒரு விட மாட்டேன் தான் அருகு விநாயகருக்கு மாலை கட்டுற அருகுன்னு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா புல்லு கூட நிக்கி அருகு கூட நிற்கிறேன் இதான் ரதியம்ம நாட்டில் பயிர்கள் வந்து என்னன்னு சொன்னா ரதியமா புல்லு சாட போறாங்க ஏதோ சாடி தின்னு நீங்க நாங்கள் வரும்போது எடுத்து சாடுங்க மக்களுக்கு சாடி காட்டுங்க நீங்க நடுவாள் என்ன ராஜ்யமா நடுவாள சாடி போடுதான் கூட்டுறேன் எப்படி அப்படின்னு சொல்லி சாடி காட்டுங்க அதாவது சாணு இந்த புல்லு சாடுறது தானே அந்த ரெண்டு பைத்தைக்கு கொண்டு நடக்கப்படா நடுவில் நடுவில் பைத்தைக்கு புல்லி தானே தண்ணி ஊற்றக்கூடிய எந்த இடவுல நிற்கும் இது எப்படி மண் எப்படி கூட்டுறோமா ஒதுக்கி கூட்டுறா அந்த புல் அணைச்சி வர மண் அணைச்சி வர சொன்னா நாங்க அடுத்த அந்த பாக்கியராஜாவின் பரம்பரையில் வந்து அப்படிதான் சொல்லுங்க விவசாய பரம்பரையில வந்து ஒரு முத்து தானே வண்டிதான் என்னடா உங்களோட ஒரு சிவத்து திண்டத்துக்கு இல்ல இல்ல கொத்தவர்கள்
அப்படி நினைக்காது இல்ல அப்படி ஐயம்மா இது நம்ம சாடி தானே இது என்னது ஓ நம்ம சாடினதுக்கு தண்ணி அடிப்போம் சாடா உள்ள இருக்கலோ அதை நம்ம சாடணும் அதான் நம்ம வேலை அவனோட ஐடியா அப்படி இருந்துச்சுன்னா அதிகமா செஞ்சு பழுதாக்கி வச்சுக்காங்க அதாவது நான் புதிய நான் இது பண்ணாம நிறைய இருக்கு அதிகமா வம்பாட்டி பிடிச்சி வளர்க்கறாரு தண்ணி ஊத்தணும் இன்றைக்கு அடிய பாருங்க 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 என்ன கொத்துற ஏரியாவோட அந்த இதை இங்கே அதிகமா ரவுண்ட் அடிச்சு அடே அதோட புடுங்கலாண்டாதே இல்ல மண்சாடு மீரா இனிப்படை எந்த யோசிக்க இல்லை அடே அந்த புல்ல சாடாமையாடா மண் கூட்டுறாய் அது புல்லு போய் எடுத்து போய் சும்மா இஞ்சிட்டு வேற ஓண்டா தண்ணி ஊத்த கிடையாது அது கொஞ்சம் நம்ம புல்ல பயிர் ஒழும்ப மட்டும்தான் இதே மண் ஒரு பெரிய தேவையில்லை இது அங்க அடுத்தது அடே 2 அடி புல்லு கூட்டிடா 3 அடி பைத்திய சாவச்சு போறாடா நீ அங்க இருக்க இங்க கஷ்டப்பட்டு நாட்டுல என்ன தனியா நின்றா கொஞ்சம் கவனிக்கல காணும் இந்த புல்லு கொடுங்க இந்த நாள் சாப்பிட்றான் எங்களை சொல்லுடைய புடுங்க எப்படி அவருங்கிற இந்த மாதிரி இந்த இது அமர்ந்து என்ன அந்த புல்லு இது முடிச்சு வீட்டுக்காரம் போட்டுது முடிச்சிருந்தது புல்லு புடுங்கிற வருது நான் பள்ளிக்கு போறேன் தெரியும் முந்தி பள்ளி போனா வெள்ள அடிச்சிடும் வெள்ள அடிச்சா அசம்பிளில அந்த உடைக்கிற வேண்டு போட்டு சரி அங்காட பாத்ரூம் பார்க்க கூட்டிட்டு போவாங்க கொஞ்சம் இந்த புடுங்குறான் அப்படி அதாவது லேட்டா வராங்களே மனுஷன் உங்களை மட்டும் போட அங்கே இருந்தேடா அடே இன்னைக்கு புல்ற இந்த காய்கறி தானடா இது ஒரு என்ன சார் என்னடா என்னடா அது என்ன பேர்டா இன்னைக்கு இந்த புல்லோட பேர் இதெல்லாம் இந்த புல்ற பேருடா இது வந்து அப்படின்னு சொன்னா இந்த கிழங்கு அடி இந்த மேல போய் செருக்கு வந்தானே அது மரம் வந்துரும் செருக்கு வந்தான் எப்படி வேணும் இதெல்லாம் நீ செருக்கு போட வந்து செருக்கு போடும் சரியா நான் செருக்கு போடும் திருப்பி அதுல முளைச்சிடும் இன்னைக்கு கிழங்கு தானே கிழங்குல அடுத்த கிளம்பிடும் நிறைய ரெண்டு அது பேரோட பூங்கனா தானே பேரோட பூங்கா அடுத்த அப்படி ஒளிஞ்சு நான் அன்னைக்கு இந்த பயிர்ல தான் கடைசி போகுது வளைச்சு பொத்தி மிதிச்சு வரான் சின்ன பிள்ளை ரஜியமாக சொல்ல கொடுங்க அப்படி இஞ்சி விட்டு அது பொண்ணு கூப்பிடும் அப்படிதான் அதிகமாக கிட்ட கிட்ட அடிச்சாங்கடா என்னதுக்கு அப்படி நாடா கோழி 5 தண்டாடா 2 அவங்க ஆனா கோழி ததிச்ச எதிரான ஒடுக்க விடுவோம் இல்லை இருக்குது உங்களுக்கு கேட் லொக்கில் இல்லை இருந்துச்சு அப்படி இருந்தியம்மா சில கோழி இருக்கிறா பறந்து ரெண்டா வேலாளு அதே வாங்கலை அம்பி ஓடியா இருக்கிறான் அந்த விரிச்சி விரிச்சு நான் இந்த வீடியோ அப்படிதான் நான் சொல்லி சொன்ன மாதிரி தான் ஓத்துறா அப்பதான் அது நான் தான் ரஜியமா சொல்லி கொடுத்தேன் அதான் சனவுக்கு கொண்டாதான் புல்லு சேர்த்து வேணும் காட்டு கொத்துன அப்படி அந்த புல்லு பறிஞ்சு காலை கொத்திட்டா பார்த்து கொத்து அப்படித்தான் கொத்தினோடனே மேலே புல்லு எடுத்து வரும் அதிகமா அது மேலே புல்ல தூக்கி எடுத்துக்கோ செத்துருமா சேர்த்துரு வேணே நான் கொத்த சொல்ல என்ன செய்யறேன் எனக்கு தெரியா இந்த ரயில் அடிக்கலாமா இதை நாங்க சின்ன பருவத்துல என்ன இரண்டு தெரியுமா போட்டு அடைக்கிறேன் அரைச்சு போட்டு நாங்க தயிர் ஊற வைக்கிறேன் உண்மையிலேயே தயிர் உறைஞ்சிடும் தயிர் விடா இது எப்படி சின்ன இது உறைஞ்சு போட்டு சின்ன கரங்கல் துண்டு போட்டா சரி தயிர் வரையில உறைஞ்சிருண்டா உண்மைக்கும் ஒரு தயிர் விடா தயிர் விடா ஒரு இன்னொரு மரம் உண்டு இருக்கு நெடிய மரம் அது என்ன இரண்டா நாங்க அப்படியே பிச்சு எடுக்கிற நேட்டா எடுத்து போட்டு மூண்டு பின்னல் மாதிரி தலை வேண்டியது எது ஆனா கேட்டுக்கிட்டு இருக்கு கடை போட்டு அதிகமா குடத்துல என்ன எழுதுற குடத்துல வர நம்மளுக்கு என்ன வாடிக்கை சொல்றது அட்டை உள்ளே அத்திவாரமா 5-6 கிலோ ஊற்றி கொடுத்துட வர அதிகமான ஐயோ அது வராடனே ஹீரானி சொல்லி தரேன் இந்த கீரை பருப்பு வெங்காரண்டியில நம்ம அங்க வானல அந்த ஒன்னி செய்யி
ஆயிரத்தி அவளைக்கு ஓகே ஓகே அங்கே அண்ணாட்ட அங்கே வாங்கினேன் சரி சரி அஞ்சன் கழிச்சு சிரிக்க நீங்க இந்த கீரை தோட்டம் வச்சிருந்தேன் நான் எடுத்துட்டு வரேன் வேலிக்கு போய் வாங்கி கொண்டு தந்தது சனு இந்த லைனில் பிடிச்சாரு அப்படின்னா அப்படி அப்படிதான் சரிவா இந்த இடை வைக்கிறேன்னு தேடிவா நடந்து போய் தண்ணியை தெரியும் இதெல்லாம் என்னண்டு பார்த்தா சின்ன கொட்டா நாம இருக்கீனா கொஞ்ச நாளைக்கு ஒரு நாட்டுன இது முளைச்சது புறம் இந்த இடங்கள்ல இந்த சின்ன நகண்டானிக்கு இது பெருசு மற்ற சின்ன இடம் உள்ள திருப்பி போடிக்கிறேன் இப்படிதானே காலால இப்படி கிண்டிட்டு போறேன் கிண்டிட்டு போனா இந்த கிண்டிட்டு பரப்ப போட்டுதான் நாட்டினர் அதிகமாண்டாலும் ரெண்டா பங்கு ஒன்றிக்கிடுவேன் இது அந்த காப்பி மான் அந்த செங்காயில விட இந்த கடையிறது நல்ல சுவையா இருக்கும் வெள்ளை கொச்சிக்காயெல்லாம் போட்டு கொச்சிக்காய் வெங்காயம் போட்டு புளியெல்லாம் போட்டா சரி கொஞ்சம் இது கூட தெரியல தேங்காய் கூட தெரியல தாளிக்கிறதுனால நேரடியமா தாளிக்கிறது சத்து நல்ல சத்து நிறையமா ஆமா சோத்தக்காய் தானியம் தண்டா தானியம் சாப்பிடணும் இந்த பழைய ஆகிற வந்து 60-70 வயசு 100 வயசு நான் வாழ்ற காரணம் என்ன இந்த காலத்து தானிய சாப்பாடு இருந்தான் எங்களுக்கு வேணாங்க எடுத்து வச்சு இப்படிமா கூட்டுனா ஒரு ஆபத்து இல்லம்மா இப்படி கூட்டினானே அதாவது இப்போ என்னன்னு சொல்கிறேன் நிறைய பேர் வீட்டில் சும்மா இருப்பீங்கண்ணே உங்களோட கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிற டைம் இல்லை உங்களோட வீட்டோட தோட்டம் செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் மற்றதால உங்களுக்கு அந்த கறிகள் வாங்குற காசு மிச்சப்படும் என்ன வீட்டில் செஞ்சபடிவா சுத்தமான மரக்கறியாக இருக்கும் அதை விட நீங்க கொஞ்சம் மேலதிகமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானமும் அதுல பிஸ்னஸ் செய்யலாம் வீட்டக்கூடிய மாதிரி இப்போ எங்களுக்கு இருந்த ஹானி இவ்வளவு தான் எங்களோட வீடு அதிகமாக அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் செஞ்சோம் அதுவும் இந்த சீசனுக்கு எந்த பயிற்சி வாங்கடா தெரியுமா சீசனுக்கு எப்படி சொன்னாடாப்ப சில டைம்ல கொஜ்ஜி நாட்டுவாங்க கொஜ்ஜிக்கு விலை கூடுற டைம்ல கொஜ்ஜி நாட்டுவாங்க எங்கள்கிட்ட வீக்கம் காண்டிருக்குமா அது பேரு சாதி அப்ப சமத்தியாக்கா வருவா இனி டைம் எல்லாம் வந்து வாப்பாவு சதியமாட தோட்டத்தை பார்க்க போறோம் ரெண்டு நாங்க நீங்க சமைச்சு தோட்டத்தை காட்டி காட்டி எங்களுக்கு ஒரு வாழ்வாரம் தரல ரெண்டுக்கு மயல்றேன் அது எங்களுக்கு தரல அது உங்களுக்கு போட்டோ எல்லாம் பிடிச்சி வச்சுக்கோ அது பெரிய பேரு தானே சமத்தி ஆபீஸ்ல இருக்குதானே அது என்னன்னு சொன்னாவே ரதியம்மா செஞ்சுக்க தோட்டம் வந்து வடிவாரிக்கண்டு சமத்திக்காராலே போட்டோ பிடிச்சுப்பாங்க ஏனே உங்களோட போட்டோ பிடிச்சாலே பெருமானே ஏனே அப்படி என்ன ஃபைல் இது வீக்க நாடு நீங்க அப்ப எந்த 2 பருப்பு தாரணா எனக்கு ஒரு புள்ள அந்த இதுதான் அந்த பருப்பு நான் நாட்டிருக்கேன் என்ன காய்க்குது பெரிய வீக்கங்க என்ன வீக்கி படத்தகிரிங்க என்னடா அது ஒருக்கா வாங்க புத்திசாரி அண்ணி கொஞ்சம் பாப்போம் இவ்வளவு வெள்ளி இவ்வளவு நூட்டா கிடக்கு உடலங்க வைக்கிறேன் பருப்பிங்க இல்லை இவ்வளவு நூட்டா வந்து இது கீழிவாய் நெல் தலை குத்துக்கு அரைச்சி பூசுறேன் அதாவது கீழ்காய் நெல்லி அத நான் வச்சிருக்கேன் தலைக்குத்து போயிருமா தலைக்குத்து போயிடும் எலி எலி கடிச்சோன்னு சொன்னா கீழ்காய் நெல்லியும் பசிப்பால் மேலதியமா அரைச்சி குடிக்கணுமா நான் குடிச்சுக்கிறேன் இது கீழ்காய் நெல்லி எலி அடிச்சதா இந்த இருக்குமா அந்த குமுட்டி கடையிறதுக்கு குமுட்டி ஒரு நாளைக்கு குமுட்டி கடையில அலங்கானம் கடையிறதுக்கு அப்ப இது நல்ல பெருக்காட்டு வந்து விட்டுக்கேன் உங்களுக்கு தந்த பரவாயில்ல இந்த வித பெருப்படுத்தி நீங்க இன்னொரு 100 வீராங்களுக்கு வித பெரு கொடுங்க சமத்தியாக என்ன கிட்ட போட்டோ பிடிச்சு போய் அங்க கொண்டு காட்டுறேன் அவங்க அப்போ எனக்கு ஒரு 2 பருப்பு தந்த நாட்டுக்கு நான் நாட்டுல பரவாயில்ல நல்ல விஷயம் நாட்டி வார அவ்வளவு தூரம் அடுத்த வேலை என்ன செய்யணும் இது அருவம் புது இந்த கோயில் பாலரு என்ன பாலரு இதெல்லாம் நிக்கி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க போய் தண்ணி ஊற்ற போறோம் என்ன நான் ஒரு சீட்டால மண்ணை சாடி வர நீங்க தண்ணி ஊற்றுங்க வேண்டாம் ஏன்னா அதிகமா தண்ணி ஊற்றினா
தண்ணி ஊத்துனா ஒரு வடி வரைக்கிறோம் பாக்குறது அதிகமா தண்ணி ஊத்துனா நீ செழிப்பா வளரும் நேரம் அதிகமா. பைத்தக்காய் வந்து பனிக்கா நல்லா காய்க்கிறது. பனிக்கு நல்லா காய்க்கும். இதனால அப்படி மூணு சீசனுக்கு நான் விளையக்கூடிய எல்லாம் பனிக்குதான் நல்லா எல்லாம் பனிக்குதான் காய்க்கும். காய்ந்தான் எல்லாம் தான் இந்த பயிருக்குடா தண்ணி ஊத்துறோன்னு எந்த பயிர் சிரிப்பா இருக்கீங்களா? காலையில வர அப்படி இருக்க வேண்டியது. காய் நல்லா இருக்குமா சிரிச்ச போது உடைப்பாங்க. பின்னரத்துலாம்டா பணம் வேற ஊத்துறது காலையில ஊத்துறது. இரவையிலே அந்த இதா இடிக்கும் அது. காலையில ஊத்துற தண்ணியை விட இரவையில ஊத்துற தண்ணியா நல்ல என்னன்றா காலையில ஊத்துனோடனே வெயில்ல அப்படியே காஞ்சிடும். இரவையில ஊத்துனா அந்த ஈரம் அப்படியே ஊத்துறது. என்னடா அந்த கோழியை எடுத்துக்கிட்டு எந்த கோழி? வட்டியாண்டா வடிக்கும். எந்த கோழி வருது? இது என்ன தண்ணி அடிக்கிறது உலகம் தானே வரும். நல்ல நேரம் அடிக்கிற தண்ணி சொல்லுங்க மடிலானிட்டு இதுதான் மண் கூட்டு தெரியுமா? தம்பி தெரியும் நல்லா மிதிப்பானே வயிறு. ஆனா காலையில பார்த்த ஒரு வடி வரைக்கும் ஐயா பின்னேரத்துல பார்த்த ஒரு வடி வரைக்கும் மதியத்துல வாக்கல மனதான் வரைக்கும் அடவுலையா சுருங்கி போயிடுவாங்க. இன்றைக்கு அந்த அந்த நிகழ்வு நடக்காது. ஃபுல்லா தண்ணி அடிச்சு ஊத்துதான் இருக்கேன்டா. இல்ல என்னோடய இருக்கேன் நாங்க இங்க வாருங்க ரதியும் செலிக்குது அங்க ஒரு ஆள் இந்த இதை குடிக்கிறதுக்கு வாராரு. எப்படி இறங்குறாரு பாருங்களா? அடே ஒழுங்கு என்னடாமே கோப்பி ஆடியே போடதான் வராது. நீ ஊத்துனாதான் ரதியம்மா செழிப்பா அரிக்கும். நல்லா ஊத்துங்கடா தண்ணி நல்லா தான் ஊத்துறோம். ஏண்டா ஒரே இடத்த ஊத்துனா இந்த பெட்டால வரும் பைய தொலைச்சி ஊத்துனா தான் அடுத்த நிக்கும். அந்த இன்னொரு சிக்கல் போய்க்கிறா. இப்ப தண்ணி ஈரத்தை கண்டா ரதியமாட ஓலி சீக்குமே அதான் பிரச்சனை. பெருமை அதுக்குள்ள அங்க ஈர அடிக்கண்டு வரும் சீக்கிரத்துக்கு கோழியில இணைய ஓ இந்த எல்லாரும் பரவாயில்ல துறந்தனா கொஞ்சம் 1-2 ஐடியா சாப்பி போட்டு இதை சாப்பிடுவேனே. என்ன அடிலான் அடிச்சு முடியுதா? தண்ணி காலையில கொண்டு அடிக்கக்கூடாது. காலையிலையும் மாலையிலையும் அடிக்கணும். நம்ம குளிக்காம இல்லையோ பயிருக்கு தானே அடிக்கணும். குளிக்கிறீங்களா? அதான் அதான் இல்லை குளிக்கிற இல்லை குளிக்காம இல்லையோ பயிருக்கு தானே அடிக்கணும். இந்த கூட குளிச்சாடா உடம்பு டக்குன்னு கரைஞ்சிருந்தா. கரைஞ்சா கொஞ்சம் தெரிஞ்சிடும். உடம்பு பத்தியா போயிடும். பயிரண்டானா வளரும் வளரும். நம்ம வளர மாட்டோம். அவன் வளர்றது எங்க இருக்கு மீன்? செழிப்பா வளரும். ஆனா கடம் குட்டுக்குள்ள நாட்டு அப்படி குட்டு மாட்டேன் அவ்வளவுதான். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தா நேரம் என்ன தம்பி நான் தண்ணி அடிக்கும். அடிக்கிறேன் தண்ணி அடிச்சா எல்லாரும் அன்னிடம் பூவாடி இருக்கிறோம். இப்ப பூவாடி இல்லை. இந்த பூவாளியில ஓட்டே இல்ல தண்ணி வரும். அதே மாதிரி தான் நம்ம எடுத்த எல்லா இடத்தையும் வரவும் தூவல் தூவல் பாசனம். நான் 2 பயிர்களுக்கு அடிக்கிறேன்டா. பாடிக்கு ஓட்ட வச்சுக்கோமா அண்ணா. இந்த பாடி தைக்கணும் ஓட்டை. ஓ எத்தோட்டே இந்த ஓட்டையோ தண்ணி அதுக்கு பாலி பூக்கா எடுத்து ஊத்தி காட்டுங்க ரதியமாட வரும். அப்புறம் காட்டுறேன். எப்படி ரதியம் மேல ஓடுறது? அது அப்படிதான் நான் ஊத்துறேன். அந்த அந்த எப்படி கழிச்சு பிடிச்சா ரெண்டு பாப்போம். ஜாலிமா வில்லேஜ் விஞ்ஞானி ரதியம் ஓட்டிக்கல. அது நான் பார்த்தேன் அந்த ஓட்டை கீழே விழுந்து வெடிச்சிட்டோ அப்படி பார்த்தோம். யாருங்க இப்ப புரியுது எல்லாம் பொழுதொன்றீங்க. காலையில வந்து இன்னும் செழிப்பாரி வர நல்லா இருக்குமா? அந்த பனிக்கு நல்ல இதா இருக்கு. சில நேரம் அதிகமா காலையில காய்ச்சா காய்க்கு இல்ல காலையில காய்க்காது. ஊதிய ஊதிய உண்டு ஒட்டுங்க அப்புறம் அதிகமா அப்படி இந்த பாப்போம். வேண்டுங்க
அதே அப்பா அப்படி விளையாட்டு மேலால இது சின்ன இதானே தண்ணி வரும் அப்ப ஏதோ அடையாது இதுல இந்த உலகம் ஓடுறீங்க ஓ அப்படியா இல்லே செஞ்சானே அப்ப நீங்க அது எவ்வளவு கூட்டலாம் தண்ணி ஊற்றுங்க எல்லாம் கஷ்டப்படுங்க அதிகமாக வயிற்றாங்க நாஞ்சிருவாங்கண்ணே போகல வரைக்கும் தானே சொல்லி காட்டேன் இப்ப நாங்க ஊற்றுவோம் இந்த ஒருத்தர் பயந்து இல்லையா சும்மாடி நடக்குது விற்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நானே பயிரை உண்டாக்கணும்டா நமக்கு இந்த போகத்துல மழை இல்லை மழை கடும் மழை இல்ல இப்ப இனி வர மாசம் வாரம் மழை பெய்யாது என்ன எப்படிங்க டைம் அது எங்களை கணக்குல வாங்கி கிணத்தண்ணி இல்லை போறீங்களா சரி சரி அதனால தானே கிணத்துல தண்ணி எடுத்துங்க தென்னம்புள்ள 10 வச்சு போட்டு தானே விடுவோம் எங்க இதுக்குள்ளயா அங்க இதுக்குள்ள 10 தென்னம்பிள்ளை நாட்டுங்களே அங்க வெட்டையில இல்லாட்டி இதுக்குள்ள 2 இருக்குமே அதிகமா இதுக்கு வைக்கிறோம் இல்ல நாங்க வீடு கட்டணும் இதுக்குள்ள சாமியாரை கொண்ட நாட்டின இல்லாட்டி தேவையா வடிவாரிக்கு வேணா அவன் இது சனோ நாங்கள் வீட்டுக்குள்ள 3 தென்னம்பிள்ளை வைக்கிறோம் பிரதியம்மா நாங்கள் தானே தென்னம்புள்ள வைக்கிறோம் இல்ல என்ன வைக்க வருது இதுக்குள்ள இதுக்குள்ள ஒண்ணு நாடுறல கவுப்பி மாட்டேன் மரவழி போட்டு இந்த மாதிரி மரவள்ளி மட்டும் சரி சரி இந்த வீட்டுக்குள்ள வீட்டு தோட்டம் தான் வேணாங்கண்ணே மறுபடியும் படி வச்சுக்கிறாரு என்ன மாதிரி கடுமா நாளைக்கே முதல்ல கொஞ்ச நாள் செஞ்சு அனுபவிக்கிறேன் நாளைக்கு வெள்ளாமே இந்த வெள்ளாமல்ல இதுப்பா தோட்டம் பயிற்சி நானும் செஞ்சுக்கியா தோட்டங்கள் சொல்றேன் நான் இது வரைக்கும் ஒன்றும் செய்யல அதான் உங்களுக்கு இன்னும் செஞ்சுக்கிறாங்களா முதல் ஒரு காலம் இல்ல சாணு நம்ம ஸ்கூல்ல படிக்கக்குள்ள அங்கால ஸ்கூலுக்குள்ளே மட்டுமட்டி செய்யலாடா நீங்க மட்டுமட்டி செய்யலாடா ஸ்கூலுக்கு என்ன விளக்க மாட்டேன் போயிட்டு அந்த பாடம் நடக்காட்டி அங்க ஆவுறேன் மற்ற வீட்டு தோட்டம் மட்டும் பாடம் வைக்கலோ விவசாயம் பாடம் என்னன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு பாடம் இப்ப ஃப்ரீ பாடம் சொன்னா பள்ளிக்குள்ள வந்து டீச்சர் ஆக்டிங் போட்டுருவாங்க வகுப்பறை வைக்கிற மாத்தியல்ல ஓடி போய் புல்லு கொத்துற பயிருக்கு தண்ணி ஊத்துற அப்படியே ஓடி போய் இதுல செய்யற அடே நாங்க படிச்ச டைம்லடா எங்கட ஸ்கூல்ல ஏன் சேர்ந்தவர்றா ஃபுல்லா பயிர் தான்டா பாவுக்கா பயிர்த்தங்க எவ்வளவு பயிர்றா வித்திரிக்கடா ஸ்கூல்ல செஞ்சுனாங்க நல்லா செய்யறாங்க எங்களை படிச்சேன் எங்கட ஸ்கூல் தான் வந்தது நல்ல தோட்டம் நல்லா செய்யுது ஸ்கூல்ல இருக்கிற பயிர் முழுதும் அவரும் நாட்டின ஒரு பூந்தோட்டங்கள் ஏன் அதிகமா நல்ல மனுஷனா நாங்களும் தான்டா இப்போ என்னென்னு சொல்றது இப்போ 8-9 மாசம் ஆனா சரி வீட்டை ஃபுல்லாக கச்சான் இன்னைக்கு இருந்தாங்க இந்த நாட்டில் அதிகம் எங்களுக்கு இப்ப நாட்டில் அதில் நாட்டுன்னு மையேரி நாட்டணும் அப்படின்னா மஞ்சரி உள்ள அவங்களோட வீடு சிலவனில் தானே ஓ இதுக்குள்ளே கிழங்கு விழுங்குல அதிகமா இந்த இதுக்கு விழுந்தான் 1 வருஷம் செல்லுமா 1 வருஷம் செல்லுவே குடுங்கறதுக்கு எங்க வருவார் வாருங்க ஹலோ தண்ணி எடுத்து வர்றாங்க தம்பி வர்ற வாட்டே முட்டில விட்டுருவாங்க அதிகமா எப்படி பொடி இந்த வேறு வேணாண்டா ரதியம்மா பாடியில ஊத்திட்டு இருக்கிற எவ்வளோ மூட்டி தூக்கி ஊத்தல் தண்ணி கூட தண்ணி கூட வடியா கரப்புல ஊத்துக்க இது நல்ல வயிற்றானே மகன் நல்லா காய்க்கும் இதுனே மரங்கள்லாடுத நல்லா காய்க்கும் நம்ம நொறுகுண்டு கூட கொடுக்கணும் மரக்கிரியில் இருக்குது என்னதியம்மா அது நமக்கு தேவைதானே அது சரியா நாங்கள் விற்கிறதுக்குலாம் இல்லைண்ணே நமக்கு தான் நீ சாப்பாடு விற்கிறோம் நாங்கள் சின்னதா ஒரு இடத்துல இது எனக்கு இப்ப பசிக்குது என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யல உங்களை வீட்டு அம்மாணும் ஏடா இந்த உங்களுக்கு சாப்பாடு இல்லை நீ வாடு இன்னைக்கு என்ன ரவியம்மா அதிகமா நீங்க தானே கருணை ஆட்டணும் பசி எடுக்குது இன்னைக்கு ரதியம்மா இங்கே போன வடிவா தான் உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கட்டானது ஆனால் நாளைக்கு அதே மிஸ்டேக் நடக்க ரதியம்மா
அது நடந்து வரும் போல நடந்தானே வரும். மரத்துலயோ பைத்த மரமோ இது சரியான பைத்த மரமோ எங்க வேற அடிக்கிறது குற்றம். காய்க்கிற கணக்கே இல்லை. படுத்த திலானி ஒரு மனுஷன் வரைக்கும் டேய் புள்ள சாடண்டா இல்லாட்டி கொஞ்ச நேரம். இங்க பாருங்க நம்ம இருக்க போற அந்த ரீதி. ஆனா ரத்தியம்மா என்னன்னு சொல்றேன் இன்னும் கொஞ்சம் கெப்பச்சு நாடி இல்லானி பசிது அஞ்சா நாட்டு வேணாடி அதையும் அதிகாங்க கூட போட்டா கூட எடுக்கலான்னு ஓடிட்டாங்க. என்ன தெரியும் இது என்னடா விரக்திவாதம் அள்ளி எறிஞ்சு விட்டுறேன். அதே மாதிரி தான் நான் நாட்டிக்கேன். ஓ ஆனா சுவர் ஆக்களுக்கெல்லாம் இந்த காப்பியான் சாப்பிடுது. என்ன மரம் தோட்டம் வச்சுக்கேன்டா வந்து இங்க பாரு செய்யற வேலையை இங்க பாரு. என்ன வேலை இது? என்னடா கேஜிஎஃப்ல அவன் சுடுற மாதிரி சுடுற மாதிரி தான். மழை வேறாட்டி மழை வேற இருக்கானே. இது துவர் பாஞ்சன வேண்டா சுவர் பாரு. அப்படியே முடியல. இது கொஞ்சம் நிலப்பணி என்னடா? முதல்ல இருக்கும் வாங்க ரத்தியா புழுங்குறாங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தண்ணி விட்டுறானே. ஓ தண்ணி ஈஸியாக முதல்ல நிலம் கொஞ்சம் ஈரமாக இருந்தால வேணா பயிர்களுக்கு. ஆனா சனு அந்த பயிருக்கு உண்மையில தண்ணி இருக்கணும் மேடா. பயிரில் அடிக்கிற விட இந்த கேப்பிரிக்கு தானடா இல்லை அதிகமா எப்படி அடிக்க மாட்டா தண்ணி அது இதுல ஈரத்துல அப்படியே ஊறி பிடிக்கும். ஓ அதனால நாங்கள் எப்படி அடிக்கிறோம் இப்படிதான்டா டிவியில படத்துல மழை பெய்யும் தெரியுமாடா. மழை சீன்லாம் அப்படின்னாடா நான் ஒரு படத்துல பார்த்த பூவாளி எடுத்து நூற்றுவாங்கடாப்பா. டே இங்கே வரடு மழை வேணாக்கி மகளே பாருங்க எங்க ஊர்ல சரியான அடமழை பெய்யுது. மகளே பாருங்க எங்க ஊர்ல சரியான அடமழை பெய்யுது. அறிவாளி எடுத்து என்ன சாப்பிட முடியுதா? என்னம்மா ரதியம்மா பசிக்குது ரதியம்மா என்ன நீங்க ஒரு இஞ்சி பிளேண்டி போட்டு தருவீங்களா? போட்டு தருவோம் போட்டு நாங்க இப்ப வேலை செய்யறோம் ரதியம்மா. தருவோம்மா. நான் இது ஆமா நம்ம என்னடா மகளுக்கு காட்டி கிடைக்கிற வழியா வெளியே வர ரதியமாட வீட்டு தோட்டது என்னடா ரதியமாட இருமா ரதியமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மக்களுக்கு காட்டணுமா இந்த வீட்டு தோட்டத்தானே அப்படி காட்டுங்க காட்டுவோம். நான் போடுற பயிர்கள் எல்லாம் அப்ப மற்றவரும் பார்த்து இந்த பயிர்களை நாட்டணும் வச்செடுக்கணும். அதாவது அவங்க செய்யறது இல்லாம எல்லாரும் பார்த்து செய்யணும் தானே அது வேணா செய்யறாங்க அதிகமா. வீட்டுல சோம்பேறி அடிக்கிறத விட எப்படியானோ உங்களை சோம்பேறி அடிக்காமடா வீட்டுல வேலை செய்யணும் அதிகமா. எவ்வளவு வேலையை பாத்தீங்களா? எங்களுக்கு காலையில உடம்புனா டைமே இல்லை. ஏன்றதியமா வேலை தான் கோழிக்கு சாப்பாடு வைக்கணும், உங்களோட பாட்டை கூட்டணும், பயிர் போகணும். முடிஞ்சிடான். இது நம்ம வீடியோல மக்களுக்கு காட்டியாச்சு ரதியமாட ஆசைப்படி. இது முழுக்க முழுக்க எங்கட ரதியமாட விருப்பத்துக்கு இணங்க தான் நாங்க இந்த வீடியோ காட்டினோம் உங்களுக்கு. உண்மையிலேயே இது நல்ல ஒரு காணொலியா வந்திருக்கீங்க ரதியமா. நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க. ரதியமா வீட்டுக்குள்ளே வீட்டு தோட்டம் செஞ்சுக்காங்க, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அக்கா தங்கச்சி மாதிரி எல்லா பேரும் லைக் பண்ணுங்க. ரதியமாட வீட்டு தோட்டத்துக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம ரதியமாட வீட்டு தோட்டம் எப்படி கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ஆதரவு தரணும். நீங்க அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். மீண்டும் மீண்டும்
இன்னும் காணொலியில உங்களுக்கு வரலாம் வரலாம் பட் சும்மா ஒரு வீடியோ நடிக்கிறேன் உண்மையில நடிக்கணும் எப்படி நடிக்காண்டாது நமக்கு ஆனா நானும் மகன் இப்படி இதை காணல ஓ அது நானும் முடிவெட்டியா வடியில் விட்டு இல்ல ஜோ இல்லம்மா இல்லாங்க பீக்கே நானும் டேய் இந்த பீக்கே நானும் கண்டு நான் நாடகம் பண்றேன் அம்மே சத்தியமா நானும் காணல இந்த கடன் மீது நீட்டேனே சந்தோஷம் தானே உங்களுக்கு நல்ல சந்தோஷம் இந்த வீடியோவை நீங்க ஒரு இதா பார்க்காம உங்களுக்கு ஆதரவு தரணும் இது இந்த தம்பியாக்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் இது லைக் பண்ணி ஷேர் பண்ணி தமிழ்ல நம்ம வாய்ஸ் பர்சன் பிளக் சொல்லுங்க அதிகமானே டீம் டீம் ஓ ஓ அதிகமா இஞ்சி பிளேண்டி வேணும் எனக்கு அவசரமா அப்ப முடிய உங்களுக்கு இஞ்சி பிளேண்டி இல்ல வாங்க ரதியம்மா வீடியோ முடிச்சு கூட வாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க வந்து சேரும் அது மாதிரி வீடியோ சந்திக்கிறேன்